ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். உடுமலையிலேருந்து நடராஜ் பேசுகிறேன். இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா, இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதோட தொடர்ச்சி தான். நான் கட் பண்ணி போட்டேன். இது பார்த்திங்கன்னா பொன்றத்துலேயும் பார்த்திங்கன்னா சிக்ஸுங்கெலாம் வந்திருக்குது. ஒரு 2 மாதம் கழிச்சுன்னா நம்ம கொடுத்துடலாம். ஒரு 2 மாதம் மட்டும் வெயிட் பண்ணுங்கள். இந்த கோழி பார்த்திங்கன்னா போன டைம் பார்த்திங்கன்னா ஒரு 2 சிக்கு 3 சிக்கு தான் பொரிச்சுது. ஆனால் இந்த டைம் பார்த்திங்கன்னா 10 சிக்கு பொரிச்சிருக்கு. ஸோ கோழி வந்து எந்த மாதிரி குஞ்சுங்க நமக்கு கிடைக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. இந்த கோழியில் இப்படி வரும், அந்த கோழியில் அப்படி வரும்னு சொல்ல முடியாது. இந்த டைம் பார்த்திங்கன்னா 10 குஞ்சு இது பொரிச்சிருக்கு அடையில் வச்சு. சாரி. அதனால் வந்து சிக்ஸு நம்ம எப்படி வருதோ அதை பொறுத்து தான் நம்ம வந்து வாடிக்கையாளர்களுக்கு நம்ம கொடுக்க முடியும். ஸோ அதனால தான் எனக்கு இத்தனை சிக்ஸு கொடுங்க. எனக்கு கேட்குறவங்க பார்த்திங்கன்னா எனக்கு 30 சிக்ஸ் கொடுங்க, 40 சிக்ஸ் கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அதனால் கொடுக்க முடியும். ஒரு பேட்சில் என்ன சிக்ஸ் வருதோ அதை தான் நம்ம கொடுக்க முடியும். ஸோ அதனால தான் போட்டிருக்கேன். குஞ்சுக்கெலாம் வந்து நல்ல லட்டு மாதிரி இருக்குது. ஏன் லைட் போட்டிருக்குன்னா, நம்ம ஊர் பார்த்திங்கன்னா இப்போ கிளைமேட் பார்த்திங்கன்னா ஊட்டி மாதிரி ஆகிப்போச்சு. பயங்கர குளிர், பனி பெஞ்சிட்ருக்குது. ஸோ அதனால் வந்து ஒரு குண்டு பல்பு உள்ளே போட்டு விட்டுறது. பேரண்ட்டு கிட்டேருந்து ஹீட்டு வந்தாலும் பத்தாது. ஏன்னா 10 குஞ்சுங்கிறப்ப நமக்கு ஹீட்டு வந்து பெரிய கோழினால் கொடுக்க முடியாது. அதுவே வந்து ஹீட்டு தேவைப்படும்னு சொல்லி பல்ப் பக்கத்தில் தான் உட்காந்துருக்கு. ஸோ அதனால் அதுக்கு ஒரு பல்ப் போட்டு விட்டேன். கண்டிப்பாக எல்லாத்துக்கும் சிக்ஸ் கொடுக்கலாம். பாய் நண்பர்களே.